இப்போ நம்ம அம்மம்மா கிச்சனில் மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். இது 1 கிலோ மட்டன் நல்லா கழுவிட்டுருக்கேன். நான் 2 வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் ஒரே விசில் விட்டால் போதும். இளம் ஆடு கறி ஒரு 2 விசில் விட்டால் போதும். 1 விசில் 2 விசில் விட்டால் போதும். சட்டிலேயே வேக போடலாம். இப்போ கேஸ் விற்கிற விலையில கேஸ்லாம் கிடைக்க மாட்டேங்குது, அதனால் குக்கரில் தான் நான் போட போகிறேன். குக்கரில் போட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். இது மட்டன் 1 கிலோ நல்லா கழுவிட்டு 1 கிலோ மட்டன் வெறும் கறி இதில் இஞ்சி 1 கிலோ கறிக்கு இந்த அளவுக்கு இஞ்சி, இந்த அளவுக்கு பூண்டு போட்டுக்கோங்க. இந்த கறிக்கு இந்த அளவுக்கு பூண்டு தட்டி போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு இஞ்சி சீவிட்டு அதையும் தட்டி போட்டிருக்கேன். தட்டி போட்டு தான் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். ஒரு 15 நிமிஷம் வேக வச்சா போதும். இளம் ஆட்டுக்கறி நம்ம சுக்கா தக்காளிலாம் போடாமல் வெறும் சின்ன வெங்காயம் மட்டும்தான் கொஞ்சோண்டு போட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு வறுவல் பண்ண போகிறோம். ட்ரையாக வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு இதில் இருக்கிற தண்ணியே போகிறோம். வேணால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டா போதும். இந்த அளவுக்கு இதை நம்ம மூடி வச்சு வேக விடுவோம். ஒரு 20 நிமிஷம் வந்துச்சுன்னா அப்புறம் மிளகாத்தூள் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு எண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணிக்குவோம். கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். நம்ம வேக போட்ட மட்டன் வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நல்லா தண்ணி சுண்டி வெந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. இது நம்ம சுடுது. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. எல்லாம் வெந்துச்சு பாருங்கள். நம்ம மிளகாத்தூள் வெங்காயம் எல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி வறுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம இது போட வேண்டியதெல்லாம் போடலாம். பாருங்க, நான் மிளகாய் தனியா மிளகாய் தனியா வறுத்து
நுணுக்கி வச்சுருக்கேன். மிளகாய் தனியா வறுத்து, மிளகாய் ஒரு 5-6 போட்டு, அந்த கறிக்காய் 1 கிலோ கறிக்கு ஒரு 5-6 மிளகாய், ஒரு அரை டம்ளர் மல்லி போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு. அதுதான் நான் இப்போ இந்த மட்டனுக்கு போட போகிறேன். இந்த மட்டனில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சரியாக இருக்கும் 1 கிலோ மட்டனுக்கு. இதுக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு உரிச்சிட்டு நான் உரலில் போட்டு, இஞ்சி பூண்டு இடிக்கிற உரலில் போட்டு இடித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போடுறேன். அதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறோம், வாசனைக்காக. இலை போடுறேன், பட்டை, இலை போடுறேன். சோம்பு இடித்து வச்சுருக்கேன். சோம்பு ஜீரகம் 2 இடித்து வச்சுருக்கேன். பட்டை கிராம்பு வச்சுருக்கேன். பட்டை கிராம்பு எல்லாம் வச்சுருக்கேன். அதையும் இதில் போடுறேன். இடித்து வச்சுருக்க சோம்பு, கருவேப்பிலை அதையும் இதில் போடுறேன். எல்லாம் போட்டு இதில் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிடணும். இதுக்கு தேவையான எண்ணெயும் ஊற்றணும். அதுக்கு தேவையான எண்ணெயும் ஊற்றிருக்கேன். ஊற்றி எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி போடல, இதில் மட்டன் வறுவலுக்கு தக்காளி நான் போட மாட்டேன். உங்களுக்கு தேங்காய் வேணுன்னா கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கோங்க. ஆனால் நான் தேங்காய் அதில் போடல. இதில் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான கல் உப்பு தான் போட்டுக்கலாம். பத்தலைன்னா போட்டுக்கலாம், டேஸ்ட் சாப்பிட்டு. இது அப்படியே எண்ணெய் சட்டியில் போட்டு அப்படியே கடாயில் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் போட்டு தேங்காய் போட, மட்டன் சுக்காவுக்கு தேங்காய் போடக்கூடாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம். பாயசம் அங்கே டேபிளில் இருக்கு பாரு.